ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம, தகுதியான படிப்பும் இல்லாம, உங்க அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்கார்ற உனக்கே இவ்ளோ திமிரு இருக்கே! அப்பா, அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம 10வதுல ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு, இந்த குரூப் எடுத்தா தான் இன்ஜினியர் ஆகணும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து, ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு, அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோடா அலைய விட்டு, பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்லலாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து, காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படித்து, அதில் வாங்க மார்க்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாம் பேர தனியாக 2 மாதம் உட்காந்து படித்து, அதில் வாங்க கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியரில் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்ச சொசைட்டி வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியமா கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற ஒன்றை மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க வேலை இல்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும்.